ஸோ விராட் கோலி கேகேஆர் அகேன்ஸ்டா எவ்வளோ ரன் அடிச்சிருக்காருன்னு தெரியுமா? ஆர்சிபி முக்கிய பேட்ஸ்மேனான மேக்ஸ்வெல்லுக்கு கேகேஆர் போட்டிருக்க மிகப்பெரிய திட்டம் என்ன? அது மட்டும் இல்லாமல் ஸோ 2 ஸ்பின் பவுலர்ஸை சமாளிப்பாங்களா ஆர்சிபி பேட்டர்ஸ்? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி வாங்க போகலாம். ஸோ இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருங்க. இந்த மேட்ச் வந்து கொல்கத்தாவோட ஹோம் கிரவுண்டான ஈடன் கார்டன்ஸில் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரையும் கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து 76 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 31 வாட்டி வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 45 வாட்டி பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ மெஜாரிட்டியா பேட்டிங் செகண்ட் பண்ணுற டீம் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஐபிஎல்னு எடுத்தீங்கன்னா சேசிங் தான் ஒரு பெட்டராக இருக்கும். பட் இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரையும் 8 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 8 மேட்ச்லையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுற 5 டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல குஜராத் டைட்டன்ஸ் 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. இது முக்கிய குறிப்பு. பட் இதுல 8 ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வாட்டி ஆர்சிபி விசஸ் கொல்கத்தா மோதி இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 16 வாட்டி வந்து கொல்கத்தாவும் 14 வாட்டி ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒரு வகையில ஒரு 2 டிஃபரன்ஸ் இருந்தாலும் ஒரு வகையில கொல்கத்தா டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் இப்ப இருக்கிற டீம் வந்து ஆர்சிபியை டாமினேட் பண்ணுமா? திரும்பவும் அந்த வெற்றியை பெறுவாங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு தோல்வியில இருந்து வராங்க. ஆர்சிபி ஒரு பயங்கரமான மும்பையை வீழ்த்திட்டு ஒரு பயங்கரமான வின்னில வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இதுல நம்ம ஆர்சிபி டீம் எடுத்தீங்கன்னா ஒரு பயங்கர கான்பிடென்ட்டோட வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வெற்றி மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் ஆர்ச்சர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்க கிட்ட நிறையவே கான்பிடென்ட் இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளேசி அந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண விதம், ஃபாஃப் டு பிளேசி மற்றும் விராட் கோலி ஸ்டார்ட் பண்ண விதம் வேற லெவலுங்க. அதுல ஃபாஃப் டு பிளேசி தான் ஃபர்ஸ்ட் விராட் கோலி டைம் எடுத்தாலும் அதை கரெக்டா டேக் ஓவர் பண்ணி எதென்ன பண்ணணுமோ இது எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணி ஆடிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் விராட் கோலியும் வந்தாங்க. நடுவில் ஒரு சான்ஸ் எல்லாம் விட்டாங்க. அது மும்பையோட தப்பு. பட் அந்த சான்ஸ் விட்டாலும் நாங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவோன்றதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாங்க ஆர்சிபி பேட்டர்ஸ். இந்த 2 பேரோட ஃபார்ம் ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேரும் வந்து ஸோ அந்த ஃபாஸ்ட் பவுலருக்கான எதிராக இருக்கிற ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதே ஸ்பின் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா பல வாட்டி விராட் கோலி வந்து ஸ்பின் பவுலர்ஸ்க்கு அவுட் ஆகி நம்ம பார்த்துருப்போம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்குலாம் நிறைய வாட்டி அவுட் ஆகியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமில் வந்து வருண் சக்கரவர்த்தி மற்றும் சுனில் நாராயண் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரோட காம்போ வந்து கொஞ்சம் ட்ரபுள் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு ஆர்சிபி பேட்டர்ஸை பொறுத்தவரையும். ஏன்னா ஃபாஃப் டு பிளேசியை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அவரும் ஃபாஸ்ட் பவுலருக்கா நல்லா ஆடுவார். ஆனா ஸ்பின் பவுலர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஆட மாட்டாரு. கொஞ்சம் ரொட்டேஷனும் கம்மியா இருக்கும். ஏன்னா நீங்க சிஎஸ்கேல ஆடும்போதும் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு பக்கம் ருத்ராஜ் தான் ஸ்பின்னர் டேக் ஓவர் பண்ணுவார், இவர் ஃபாஸ்ட் டேக் ஓவர் பண்ணுவார். அதுதான் நடக்கும் போது. பட் ஓப்பனிங்ல வந்து ஸ்பின் போட்டாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல யாரு டேக் ஓவர் பண்ணுவா, எப்படி ஆட போறாங்க, இல்ல தள்ளி தள்ளி ஆட போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம விராட் கோலி வந்து கேகேஆருக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு 740+ ரன் அடிச்சிருக்காரு. அதுல ஒரு செஞ்சுரியும் இருக்கு. ஸோ அவருக்கு ஒரு பிடிச்ச டீமா கேகேஆரும் இருக்கு. பட் அதை வந்து ரெஃப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சதை இந்த மேட்சும் தொடருவாரா இந்த 2 ஓப்பனர்ஸ் அப்படின்றத பார்க்கணும். முக்கியமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜத் படிதாரோட இன்ஜுரி அவர் இல்லை. ஸோ அந்த மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் லேப்ஸ் இருக்குமோ அப்படின்ற ஒன்று இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆசல்வுட் அவைலபிள் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகல. அப்புறம் ரிலீஸ் ரூஸ் டாப்லி அவர் போன மேட்ச்ல ஒரு கேட்ச் பிடிக்க போய் இன்ஜுரி வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு. அவருக்கு பதிலாக டேவிட் வில்லியே உள்ள கொண்டு வருவாங்கன்றதுதான் உண்மை. ஆனா இந்த இடத்துல யாரு மேக்ஸ்வெல் ரொம்ப முக்கியமான பிளேயர். ஏன்னா ஸ்பின்னர்ஸை செம்மையா விளையாடக்கூடிய ஒரு மேக்ஸ்வெல் அந்த சுவிட்சா இருக்கட்டும், ரிவர்ஸ் ஸ்வீப்பா இருக்கும், இந்த மாதிரி ஆடுற விஷயத்துல வேற மாதிரி பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல வந்து விராட் கோலிக்கு வந்து சுவிட்சும் வராது, அவ்வளோ ரிவர்ஸ் ஸ்வீப்பும் வராது. இந்த இடத்துல அந்த ஸ்பின்னை டேக்கிள் பண்றதுக்கு முக்கியமான பேட்டரா இருப்பாரு மேக்ஸ்வெல். பட் அவர் ஸ்பின்னை வந்து பயங்கரமா ஆடுவார். இன்னொரு பக்கம் அவருக்கு ஆப்போசிட்டா ஒரு வீக்னஸ்ன்ற ஃபேக்டரை உமேஷ் யாதவ் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பால்ல 17 ரன் தான் கொடுத்திருக்காரு உமேஷ் யாதவ். அதுல 3 வாட்டி இவரை விக்கெட் எடுத்திருக்காரு. யார? கிளென் மேக்ஸ்வெல். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் ரொம்ப குரூஷியலா இருப்பாரு. மேக்ஸ்வெல் விக்கெட் எடுக்கிறதுக்காகவே அந்த மேட்சுக்காகவே அவரை வச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த 2 ஸ்பின் பவுலர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றதாங்க ஒரு பக்கம். இதுல பாத்தீங்கன்னா கேகேஆர் சைட்ல பாத்தீங்கன்னா சகீப் அல் ஹசன் பதில் ஜேசன் ராயை சைன் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பட் அவர் வந்து இந்த மேட்சை கலந்துக்க முடியாது. இப்பதான் வர்றது இந்த சில ஃபார்ம் ஃபில்லப் இதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவார். ஸோ அவர் அடுத்த மேட்ச்சுக்கு தான் அவைலபிளாக இருப்பார். இந்த மேட்ச் அவைலபிள் இருக்க போகிறதில்ல. பட் இந்த இடத்துல தான் ஸோ யார் அந்த டேக் ஓவர் பண்ண போகிறாங்க, அந்த ஓப்பனிங் தான் எனக்கு ஒரு பக்கம் கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் இந்த மேட்ச் ஜெயிச்சது இல்லை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க டீம்ஸ் எல்லாமே எடுத்து பாருங்க. இந்த சீசனை பொறுத்தவரையும் ஓப்பனிங் எந்தெந்த டீம்ஸ் வந்து நல்லா ஆடி இருக்காங்களோ அவங்க கன்சிஸ்டண்டாக ஜெயிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல கொல்கத்தாவோட ஓப்பனர்ஸ் யாரை போட போறாங்க, அந்த இடத்துல யாரை ஃபிக்ஸ் பண்ண போறாங்கன்றது தான் என்னோட கேள்விக்குறியா இருக்கு. நிதிஷ் ராணாவோட ஃபார்ம் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு ரொம்ப குரூஷியலா இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசலுங்க.
13 இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 430 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் டீம் வந்து ரசலுக்கு வந்து ஆர்சிபியா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு மேட்ச்ல வந்து அவர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரா, என்னெல்லாம் பண்ண போறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுல பாத்தீங்கன்னா லாக்கி ஃபெர்கியூசன் இன்ஜூரியில இருக்காரு. ஸோ இன்னும் போன மேட்ச் ஆடல. இந்த மேட்ச் 100% ஃபிட் ஆயிட்டாருன்னா டிம் சவுதிக்கு பதில் அவர் உள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் என்னோட அனலைசஸ், எனக்கு புரிஞ்சது இதெல்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மேட்சை ஆர்சிபி ஜெயிக்குமா இல்ல கொல்கத்தா ஜெயிக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.